إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெரும் அருளால் அவனை வணங்கி வழிபடுகிற அவனுக்கு மட்டுமே சிரம் தாழ்த்துகிற ஈமானிய வாழ்வை, இஸ்லாமிய வாழ்வை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஈமான் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்வியல் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பெரும் நிஅமத். எனவே இந்த நிஅமத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது, இந்த நிஅமத்தை உயர்வாக கருதுவது, இந்த நிஅமத்திற்காக அர்ப்பணம் செய்ய தயாராக இருப்பது, இந்த நிஅமத்திற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, இது நம் மீது கடமை. எனவே இந்த ஹிதாயத்தை அடைந்திருக்கிற நாம் அதில் நிலை பெறுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதோடு அதன் அடிப்படையில் செயல்படவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
நாம் எல்லோரும் முஸ்லிம்கள். காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்தமையினால். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்ததனால் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த அடையாளம் இருக்கிறது. ஆனால் பரிபூரணமான முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பலருடைய வாழ்க்கை கலிமா சொல்லி இருக்கிறோம், ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுகிறோம், ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோம், வசதி இருக்கும் பட்சத்திலே ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ராக்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்கிறோம். இவைகள் நாம் செய்வதனால் இஸ்லாம் என்கிற முழுமையான வரையறைக்குள்ளால் பரிபூர்ணமாக நாம் நுழைந்திருக்கிறோமா என்றால் பலருடைய வாழ்வில் கேள்விக்குறிதான். எனவே ஒருவர் கலிமா சொன்னால் அக்கலிமாவின் அடிப்படையில் என்னென்ன அம்சங்கள் அவரது வாழ்க்கையில் உறுதி பெற வேண்டுமோ அதை உறுதிப்படுத்துவது அவர் மேல கடமை. இமாம்கள் ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் என 7 விஷயங்களை நமக்கு குறிப்பிடுகிறார்கள் குர்ஆன் சுன்னாவில். அதில் ஒரு நிபந்தனை அல் இன்கியாத். இன்கியாத் என்றால் கட்டுப்படுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்பட வேண்டும். எனவேதான் இஸ்லாம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு இமாம்கள் விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், அல் இஸ்லாமு ஹுவல் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அது கட்டுப்படுவதுதான். அந்த வார்த்தை சொல்லுகிற முதன்மை அர்த்தம் என்பது கட்டுப்படுதல் தான், பணிந்து விடுதல் தான், கீழ்ப்படிதல் தான். அதுதான் இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கான முதன்மை பொருள் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். சாந்தி, சமாதானம், அமைதி என்பதெல்லாம் இரண்டாவது அர்த்தம். இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கும் முஸ்லிம் என்கிற வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தம் என்றால் கட்டுப்படுதல், கட்டுப்படக்கூடியவன், கீழ்ப்படிதல், கீழ்ப்படக்கூடியவன், பணிதல், பணியக்கூடியவன், அப்படிதான் அர்த்தம். யாரிடத்தில் இந்த அம்சம் இல்லையோ அவர் பரிபூர்ணமான முஸ்லிம் அல்ல. முழுமையாக இஸ்லாமியத்திற்குள் நுழைந்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள் என ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்னென்ன அடிப்படைகள் இருக்கிறதோ, என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறதோ, அந்நிபந்தனைகளில் ஒரு சேர நீங்கள் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதில் ஏதாவது ஒன்றில் ஒருவர் மாறுபடுவாராக இருந்தால், எதையாவது ஒன்றை ஒருவர் புறக்கணிப்பவராக இருந்தால் அவர் பரிபூரணமான முஸ்லீமாக முடியாது. அதில் ஒன்றுதான் இந்த கட்டுப்படுதல் என்பது. அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ் அவன் வேதத்தின் வழியாக, அவன் தூதர் வழியாக எதை நமக்கு கட்டளையாக சொல்கிறானோ அக்கட்டளைகளில் எந்த விதமான அபிப்பிராய பேதங்களும் இல்லாமல், எந்த விதமான இன்னொரு கருத்துக்களுக்கும் இடமில்லாமல் கட்டுப்பட வேண்டும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை சொன்ன எல்லோருக்கும் சொல்லுகிற பொது விதி. சாதாரண மனிதர்களுக்கும் சரி, நபிமார்களுக்கும் சரி, இது பொது விதி. எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்படு என்று சொன்ன நேரத்தில் என் அகிலங்களின் இறைவனான அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விடுகிறேன் என்று சொன்னார், கீழ்ப்படிந்து விடுகிறேன் என்று சொன்னார். அவன் எதை எனக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறானோ
எதை எனக்கு தடுக்கிறானோ அவ்விஷயத்தில் நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன். எனக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு முடியும் முடியலை என்கிற எந்த விதமான தன் சுய விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் இடமில்லாமல் கட்டுப்படுவது. இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில், இஸ்லாமிய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் அவ்வாறு கட்டுப்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதையும் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்து 112வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்சின், யார் அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுகிறாரோ, கீழ்ப்படிந்து விடுகிறாரோ, அவர் முஹ்சினாக இருக்கும் நிலையில், நல்லவராக முஃமினாக இருக்கும் நிலையில் யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விடுகிறாரோ, ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவோ அவர்கள் பயப்படவோ மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து விட்டாரோ, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அந்த கூலி அவன் விரும்பிய மாதிரி அதிகப்படுத்துவான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். தனக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியாரை, தன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு அடியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கண்ணியப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்கிறார். அவர் கூலி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லல, அவர் கூலியை அல்லாஹ் தன் புறத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் விரும்பியவாறு அவருக்கு கூலி வழங்குகிறார். அவருக்கு பயம் என்பது இல்லை, அவருக்கு கவலை என்பது இல்லை. இம்மையில் யாரை கண்டும் அவர் பயப்பட வேண்டாம், மறுமையில் எதை கண்டும் அவர் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம், மறுமையில் எதை கண்டும் அவர் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். இவ்வாறு திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடிப்படை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் சூரத்து நூரில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கட்டுப்படுகிற விஷயத்தில் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் விவரித்து சொல்கிறார். இதில் நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, மார்க்க ஷரீஅத்தை, அதை ஏற்று கட்டுப்படுகிற விஷயத்தில் மக்கள் 3 வகையினர். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களில் 3 வகையினர் இருக்கிறார்கள். முதல் வகையினர் யார்? அவர்கள் இஸ்லாமிய மார்க்க வளர்ப்பில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஏதாவது ஒரு கட்டளையோ தடுப்போ தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என உணர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடுவார்கள். இது முதல் வகையினர். அவர்கள் முர்த்தத்தூன்கள். முதல் வகையினர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிறந்து, அதுவா முஸ்லீமாகவே பிறந்து முஸ்லீமாகவே வளர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளில், ஷரீஅத் விஷயங்களில் ஏதாவது பாதிப்பு இருப்பதாய் உணர்ந்தால், அநியாயம் இருப்பதாய் உணர்ந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி போய்விடுவார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விமர்சிப்பார்கள். இது முதல் வகையினர். இவர்கள் தெளிவாக தெரிந்துவிடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் முர்த்தத்தூன்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு அம்சம் காரணமாக இருக்கலாம். நம்ம பார்வையில் இதுக்கெல்லாமா ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவார் என்று நினைக்கிற அமைப்பில் நாம் பார்க்கிற பல விஷயங்கள் கூட அவர்களுக்கு அது பிரியதாக பார்க்கப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். சாதாரணமாக சொல்கிறேன், இஸ்லாமிய மார்க்கம் உண்ணுகிற ஒழுங்குமுறையை சொல்லித் தருகிறது. உண்ணுகிற ஒழுங்குமுறையில் இடது கை கொண்டு சாப்பிடவோ பருகவோ வேண்டாம் என்று சொல்கிறது. மார்க்க அடிப்படையில் ஹராம் என இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் பரவலாக சமூக மத்தியில் இருக்கிற அம்சம் என்னன்னு சொன்னா, வலது கை இடது கைங்கிற பேதம் இல்லை, எந்த கையில் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை என்கிற சூழல் பொது சமூகத்தில் இருக்கிறது. இச்சமூகத்தில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம், சாப்பிட்ற விஷயத்திலுமா கண்டிஷன் இருக்கிறது, சாப்பிட்றதுலையுமா ஹலால் ஹராம் இருக்கிறது, எந்த கையில் சாப்பிட்டா என்ன,
இதிலையும் போய் சட்டங்கள் சொல்லப்படுகிறது, இதிலையும் போய் நிர்பந்திக்கப்படுகிறது என கருதினால் அதன் மூலம் ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாரையானால் அவர் முர்த்ததாகி விடுகிறார். மார்க்கத்துடைய ஒரு அம்சம், அது சிறியதோ பெரியதோ வேறுபாடில்லை. ஏதாவது ஒன்று எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைச்சேன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஆண்கள் தரப்பில், பெண்கள் தரப்பில் ஏதோ ஒன்று எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று நான் நினைத்து விட்டால் வெளியேறி விடுவார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் பல இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கிற பொழுது முஸ்லீமாக இல்லாதவர்கள் பின்னர் இஸ்லாத்திற்குள் ஆர்வத்தோடு வருகிறார்கள். ஏமா இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், உங்களை ஈர்த்தது எது என்று கேட்கப்பட்டால் இஸ்லாத்திற்கு வந்த பெண்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை எங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியது, அது எங்களுக்கு கண்ணியத்தை உணர வைத்தது, அழகாக இருக்கிறது, கண்ணியமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே நாங்கள் இஸ்லாத்தில் வந்து அவ்வாடையை அணிவதை வளமையாக்கிக் கொள்கிறோம். பலர் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு ஹிஜாப் என்கிற ஆடை முறை, நிகாப் என்கிற ஆடை முறை காரணமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திலேயே பிறந்து வளர்ந்த பல பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஏமா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறீங்க, என்ன காரணம்? எங்களுக்கு இந்த ஹிஜாபு முறை அசௌகரியமாக இருக்கிறது, எப்பவுமே இதை போடணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறது. சாதாரண பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும்னு சொன்னா, வீட்டுக்கு யாராவது ஒரு வந்து விட்டார் என்று சொன்னால் சகஜமாக இருக்க முடிவதில்லை. எங்களை இது அசௌகரியப்படுத்துகிறது. எனவே இருக்கிறதை விட வெளியேறுவது சிறந்தது, வெளியேறி போய்விடுகிறார்கள். அப்படி போய் அதை பெருமையாக சொன்ன நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு சாரார். இரண்டாவது சாரார் யார்? அதில் தான் நானும் நீங்களும் நம்மள நிறைய பேர் வருவோம். அவர்கள் யார் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பார்கள், இஸ்லாத்தின் கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். ஆனால் ஏதாவது நமக்கு பிரச்சனை வருது என்று தெரிந்துவிட்டால், இது நமக்கு பாதகமாக இருக்குமோ என்று நமக்கு மனது உணர ஆரம்பித்து விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டோம். அந்த பிரச்சனையை அப்படியே நவுட்டிட்டு போயிடும், தளர்த்தி விட்டு போகிற வழி இருக்கிறதா என்று பார்ப்போம். இதை எப்படி நம்ம மாற்றுவது, நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது என நினைக்கிற சூழல் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅரிதுன்கள் எனவர் சொல்கிறார். முஅரிதுன்கள் புறக்கணிக்கிறவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், ஒரு கட்டளையை சொல்கிறான் என்றால் இது எனக்கு சாதகமா பாதகமா பார்க்கக்கூடாது, சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு சாதகமாக ஆக்குகிற சூழலை நான் செய்தாலோ அல்லது செய்கிறதை விட அப்படியே புறக்கணிக்கிற மாதிரி போய்விடுவதோ இருக்குமானால் நான் ஈமானில் முழுமையடையவில்லை, என்னிடத்தில் கட்டுப்படுதல் இல்லை என்பதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயம் சூரா அஹ்ஸாபில் சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ மார்க்க விஷயத்தில் ஒன்றை கட்டளையாக சொல்லிவிட்டால், ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்துவிட்டால் அதில் இன்னொரு அபிப்பிராயம் கொள்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் எந்த ரைட்டும் இல்லை என்று சொல்கிறேன். நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், அதில் லாபம் வரும், அது நல்லா இருக்குது என்கிற அடிப்படையில் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ என் மேலே இருக்கிற முதல் கடமை என்ன தெரியுமா? மார்க்க ரீதியாக அது கூடுமா கூடாதா, அதில் ஏதாவது ஹராம் கலக்க வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஹராம் ஆகுமோ என்கிற ஏதேனும் சந்தேகங்கள் இடத்துல இருக்கிறதா, தீர்த்து கொள்வது அவசியம். நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன், இந்த வியாபாரத்தில் லாபம் வருங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம லாபம் வராமல் வியாபாரத்துக்குள்ள இறங்க மாட்டோம். நஷ்ட வியாபாரம் யாரும் செய்ய மாட்டார்கள். வியாபாரம் செய்யறானா இருந்தால் லாபம் வரும், அதன் மூலம் நான் விரைவில் செல்வந்தத்தனத்தை அடைய முடியும். நான் நடுத்தரத்தில் இருக்கிறேனா என்னால் உயர்வடைய முடியும், கீழ்நிலையில் இருக்கிறேனா நான் மேலே ஏற முடியும். அந்த பொருளாதார உணர்வோடு தான் வியாபாரம் செய்கிறோம். வியாபாரம் செய்வதற்கு முன்னால் அந்த வியாபாரம்
மார்க்க ரீதியான ஹலாலா ஹராமா, ஹராம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஹராம் ஆகுமோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறதா, தீர்த்து கொள்வது அவசியம். அது என் மேல கடமை. எதை செய்தாலும் உலகியல் ரீதியாக நான் செய்கிறேன் என்றால் ஹலால் ஹராம் கலப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா தீர்மானம், அதை அறிந்து கொள்வது என் மீது கடமை. திருமணம் செய்ய போகிறேன், அறிந்து கொள்ள வேண்டிய அம்சம். என் மகனுக்கோ மகளுக்கோ நான் திருமணம் செய்ய போகிறேனா, நான் அறிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இந்த திருமணத்தில் ஹராம் வந்து விடுமா விடாதா, எதெல்லாம் ஹராம், எதெல்லாம் சுன்னாவில் இல்லாதது, எதெல்லாம் கூடாது என்பதை அறிந்து கொள்வது என் மீது கடமை. அந்த கடமையை திருமணத்தின் போது செயல்படுத்துவது கடமை. அதுதான் கட்டுப்படுதல். நான் தொழுகலாம், நான் நோன்பு வைக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம். எனக்கு எங்க பிரச்சனை வருது என்று தெரிகிறதோ அந்த இடத்தில் நான் புறக்கணித்து போகிறேனா, கட்டுப்படவில்லை. இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்களை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல திருமணங்களில் சுன்னாவுக்கு முரணான விஷயங்கள் நடைபெறுகிறது. திருமணத்தை நடத்துபவர்கள் அதில் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். பல முறை உணர்த்தப்பட்ட பின்னாலும், அதன் விபரீதங்கள் சொல்லப்பட்ட பின்னாலும், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல்கள் உணர்த்தப்பட்டாலும், செல்வம் இருக்கிற காரணத்தினால், சமூக அந்தஸ்து இருக்கிற காரணத்தினால், உறவுகள் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால், இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் சொல்லி ஹராம் என தெரிந்தும் சுன்னாவுக்கு புறம்பானது என்று தெரிந்தும் அதிலே காம்பர்மைஸ் ஆகி போகிற, அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கிற சூழல் பல திருமணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தும் இஸ்லாமிய திருமணங்கள் அல்ல. நம்ம என்ன தொழுதாலும் சரி, என்ன நோன்பு வைத்தாலும் சரி, பரிபூரணமாக நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டுப்படுதல் மூலம் வரவில்லை, புறக்கணித்து விட்டு போகிறோம். எனக்கு எது பாதகம் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை நான் புறக்கணிக்கிறேனா, இரட்டில் யாராவது ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுங்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் நான் எப்பொழுதும் யாரோடும் எதோடும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் நான் கட்டுப்படுவேன். இந்த உணர்வு எப்போது நம்மிடத்தில் ஏற்படுகிறதோ நாம் ஈமானில், நாம் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விட்டோம் என்பதாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூன்றாவது நபர்கள் யார்? அல்லாஹ் இந்த முஅரிதுன்களை பற்றி சொல்கிறான். அஃபீ குலூபிஹிம் மரதுன் அமிர் தாபு அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு. அவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறார். ஏன் கட்டுப்படுறதில்லை, ஏன் புறக்கணிக்கிறாய்? உள்ளத்தில் நோய் இருக்கிறதா? அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சந்தேகப்படுகிறாயா? அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உனக்கு துரோகம் இழைப்பார்கள், உனக்கு கஷ்டம் தருவார்கள், உன்னை சோதனைக்குள்ளாக்கி விடுவார்கள் என பயப்படுகிறாயா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் புறக்கணிக்கிற? அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லுகிறான். அந்த கட்டளையை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? ஈமானிய பலவீனமா? உள்ளத்தில் சந்தேகம் இருக்கிறதா? நிஃபாக் இருக்கிறதா? அல்லது அல்லாஹ் ரசூல் எனக்கு துரோகம் இழைச்சிருவாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு பயப்படுறியா? எதனால் நீ புறக்கணிக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தோடு ஒவ்வொரு விஷயங்களிலும் கேட்டுக்கொள்ள வேண்டிய அம்சமாகவே இது இருக்கிறது. எங்கெல்லாம் எனக்கு புறக்கணிப்பு ஏற்படுகிறதோ அப்புறம் பார்த்துக்கலாம், இது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கிறேனோ அங்கெல்லாம் என்னில் இந்த மூன்றில் ஒன்று இருக்கிறது. ஒன்று நோய் இருக்கிறது, நிஃபாக் இருக்கிறது, அல்லது நான் சந்தேகப்படுறேன், அல்லது அல்லாஹ் என்னை அநியாயம் பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன், பயப்படுறேன். நாம் யோசிக்க வேண்டும். மூன்றாவது சாரார் யார்? அவர்கள் முஃமினூன்கள். அவர்கள்தான் அல்லாஹ் சொல்கிற அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிற முஃமின்கள். அவர்கள் யார்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால், அல்லாஹுடைய கட்டளை ரசூலுடைய கட்டளை வந்துவிட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், கேட்டோம் கட்டுப்பட்டோம். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் மறுமையிலும் இம்மையிலும் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்ல இரண்டாவது கருத்துக்கே போக மாட்டாங்க. சுய விருப்பங்களை வெறுப்புகளை தூர விலக்கி விடுவார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டால் கட்டுப்பட்டு விடுவார்கள்.
சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நம் முன்னோர்களுடைய நடைமுறை அதே இஸ்லாத்தை தான் பிரதிபலித்தது. அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் இன்னொரு கருத்துக்கு இடம் வைக்க மாட்டார்கள். அதில் முன்னணியில் இருந்தார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்மிடத்தில் என்ன ஏற்பட்டிருக்கிறது? மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிற நிலை இருக்கிறதா, அல்லது மார்க்கத்திற்குள்ளே இருந்து புறக்கணிக்கிற நிலை இருக்கிறதா, அல்லது மார்க்கத்திற்குள் இருந்து கட்டுப்படுகிற நிலை இருக்கிறதா? நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய ஈமானை புத்துணர்வுபடுத்த, புதுமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபித்னாக்கள் நம்மை சூழ இருக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய ஈமானை பல கட்டங்களில் இழந்து போகிற சூழல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த நிஅமத்தை உயர்வாக கருதவும், இந்த ஷரீஅத்தை என் அளவில் உயிர்ப்பிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் நான் சமரசம் செய்வேனேயானால் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடைய கட்டுப்படுதலில் இஸ்லாத்திலே குளறுபடி இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னை உங்களை ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. بكرية சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை நமக்கு அருளாக வழங்கி இருக்கிறான். இந்த நிஅமத்தை நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் உயர்வாக கருதி அதை பாதுகாப்பது, நன்றி செலுத்துவது நம் மீது கடமை. இஸ்லாம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் அவ்வர்த்தத்திற்கான சுவடுகள் இருக்கிறதா, அல்லது நாம் அந்த அர்த்தத்திலிருந்து மாற்றமாக பல கட்டங்களில் செயல்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் வழியாகவும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் வழியாகவும் நமக்கு கட்டளையிட்டதும் ஆர்வப்படுத்தியதும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சதகா என்பது, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவழிப்பது என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரா 33வது அத்தியாயம் அல் முஃமினூன் சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சில குணங்களுடையவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களில் என்னென்ன குணங்கள் உள்ளவர் என்பதை சொல்கிறான். அதில் ஒரு சாரரை அல்லாஹ் சொல்கிறான், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தான தர்மங்கள் செய்கிற ஆண்களும் தான தர்மம் செய்கிற பெண்களும் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். யார் அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறார்களோ, சதகாக்கள் செய்கிறார்களோ, அவர்களுடைய கூலி அவர்கள் இறைவனிடத்தில் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது என அல்லாஹ் சொல்கிறார். இங்கேயும் அல்லாஹ் கூலியை சொல்லலை, அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் என்ன சதகா செய்கிறோமோ அந்த சதகாக்குடைய முதல் கூலி என்பது மன்னிப்பாகும். நாம் செய்கிற சிறு தவறுகள், பாவங்கள் இருக்குமானால் அல்லாஹ் அகற்றி விடுகிறார். மேலும் அல்லாஹ் கூலியை தருகிறார் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை குறித்து பல செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். எனவே நம்முடைய சதகா என்கிற இந்த நன்மை ஒரு முஃமினுடைய வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு அம்சம். சதகா செய்வதற்கான வாய்ப்புகள் அமையுமானால் அதை உதாசீனம் செய்யாமல் அதில் கவனம் எடுப்பது அவசியம். அதில் தன்னை ஒரு பங்காளியாக ஆக்கிக் கொள்வதில் ஆர்வப்பட வேண்டும். சஹாபாக்கள் ஆர்வப்பட்ட பல செய்திகளை நாம் பார்க்கலாம். எனவே அல்லாஹ் ஆர்வமூட்டுகிற ஒரு அம்சம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிற ஒரு அம்சம், அல்லாஹுடைய பாதையில் யார் பொருளாதார தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது. அதில் முக்கியமானவர்கள் அனாதைகள். சதகாக்கள், ஜகாத்துகள் போய் சேர வேண்டியவர்களில் ஒரு சாரார் அனாதைகள். இவ்வனாதைகளை பராமரிப்பதை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த அனாதைகள் விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில்
நம்முடைய ஜமாஅத்தின் கீழால் நீண்ட நெடும் காலங்களாக இயங்கி வரக்கூடிய திருச்சி மாநகரில் அல் ஹுதா என்கிற அநாதை இல்லம் நடைபெற்று வருகிறது. பலவிதமான செயல் திட்டங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். அங்கே அநாதைகளுக்கான நிறுவனங்கள் இருக்கிறது, பெண்களுக்கான விதவைகளுக்கான நிறுவனங்கள் இருக்கிறது, மார்க்கத்தை படிப்பதற்குரிய அரபிக் கல்லூரிகள் இருக்கிறது, குர்ஆனை மனனமிடுவதற்குரிய வாய்ப்புகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது, உலக கல்வியை படிப்பதற்கான பள்ளிக்கூடங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல உடல் ஊனமுற்றவர்களுக்கான அவர்களை பராமரிக்கிற இடங்களும் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான செயல் திட்டங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற பெரும் பொருளாதார செலவீனங்களுக்கு பின்னால் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு நிறுவனம். நம்முடைய ஜமாத்துடைய மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒரு நிறுவனம். எனவே அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார தேவைக்காகத்தான் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் எடுக்கப்படுகிறது. வந்திருக்கிற சகோதரிகள் அதிகமான பொருளாதார உதவிகளை சதகாக்களாக செய்யுமாறு உங்களை இந்த ஜும்மாவுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த அநாதைகளுடைய பராமரிப்பில் நான் ஒரு பங்கெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை அல்லாஹுடைய தூதரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இந்த சதகாவில் பங்காளிகளாக இருக்க வேண்டும். இந்நன்மையின் உறுப்பினர்களாக பங்காளிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட விசாலமான மனதையும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு எண்ணத்தையும் நல்ல மனநிலையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واسع فيه عني وعنكم وعن سائر المسلمين والمؤمنين أجمعين ولذكر الله أكبر والله أعلم ما تصنعون.